வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். பொதுவாகவே கார் பிராண்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய பழைய மாடலை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அதோடைய லேட்டஸ்ட் மாடல் லான்ச் பண்ணுறாங்கன்றப்ப அந்த புது டிசைன் வந்து மோஸ்ட்லி நம்ம லைக் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு பழைய டிசைன் தான் பிடிக்குன்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் அது வந்து மற்ற பிராண்ட்ஸுக்கு மகேந்திராவுக்கு அப்படி கிடையாதுன்னே சொல்லலாம். மகேந்திரா அவங்களுடைய எல்லா வெஹிக்கிள் புதுசாக என்ன தான் லான்ச் பண்ணாலும் அதோடைய டிசைன்லாம் எப்படி தான் எங்கே தான் உட்காந்து யோசிக்கிறாங்களோ தெரிலப்பா. அந்தளவுக்கு பயங்கர ஸ்போர்ட்டியராக அக்ரெசிவாக இருக்குது அவங்களுடைய டிசைன் லாங்குவேஜ் எல்லாமே. அதை மாதிரி தான் இப்போ புதுசாக ஸ்கார்பியோவில் அந்த ஒரு முதல்ல பிக்கப் மாடல் ஒன்று இருந்துச்சு, அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ அதை அப்கிரேட் பண்ணி ஸ்கார்பியோ லைஃப் ஸ்டைலுன்ற மாதிரி ஒரு மாடலை நம்மளுடைய மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்பா, வெஹிக்கிளோடைய டிசைன் வந்து இது வந்து நம்ம ஊர் வெஹிக்கிள் மாதிரியே இல்லை. சொல்லப்போனால் சிம்பிளாக சொன்னால் இது வந்து நம்ம ஊர் டிசைன் லாங்குவேஜ்லேயே இல்லை. பார்க்குறதுக்கு என்னமோ நல்ல ஒரு அப்ராட் மாடலில், அதான் வந்து டிஃபெண்டர், லேண்ட் ரோவர் அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு அப்ராடில் வெஹிக்கிள் எடுத்தால் எதை மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டான்ஸில் இருக்குது. அந்த ஒரு வெஹிக்கிள் பற்றியான டீட்டெயில்ஸை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட்டாக நான் உங்களுக்கு தெரியுமா, அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. சரி வாங்க இப்போ நம்ம 10 நிமிஷமாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் போல் அந்த ஒரு டிசைன் வைஸ் தான் பார்க்க போகிறோம். டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு அதை நான் முன்னாடியே பாதி எல்லாமே சொல்லிட்டேன். டிசைன் வந்து நல்ல ஒரு ஃபாரின் ரேஞ்சில் பயங்கர கிளாஸியாக அந்த ஒரு பயங்கர ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு டிசைன் ஒன்று. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு பயங்கரம், எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ரொம்பவே சூப்பராக இருக்குது டிசைன். அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளுடைய டிசைன் லாங்குவேஜ் பற்றி சொன்னால் இது வந்து அந்த ஒரு பிக்கப் ட்ரக் மாடலில் வரக்கூடிய ஒரு மாடல். இதோடைய காம்படிட்டர்ஸ்ன்னு பார்த்தோன்னா இசூஸில் அந்த ஒரு வி கிராஸ்ன்ற மாடல் இருக்குது. டொயோட்டாவுடைய ஹைலெக்ஸ்ன்ற மாதிரி ஒரு சில மாடல்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இந்த ஒரு ஃபீல்டுன்றதுன்னு பார்த்தோன்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து அந்தளவுக்கு பூமிங் கிடையாது. நிறைய பேர் இந்த செக்மெண்ட்டில் வந்து கார்ஸ் எடுக்க மாட்டாங்க. யாராவது ஒரு சில பேர்ஸ் மேபி கொஞ்சம் அந்த அட்வென்ச்சர் விரும்புகிறவங்க, இல்லை எனக்கு ஒரு மல்டி பர்பஸான கார் வேணும்னு விரும்புகிறவங்க மேபி இந்த ஒரு காரை சூஸ் பண்ணும், இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார் சூஸ் பண்ணுவாங்க. ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கார்ஸ் தான் ஃபுல்லாகவே நிறையா இருக்கும். எல்லாருமே பிக்கப் ட்ரக் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதை வந்து அவங்க ஒரு காராகவும் யூஸ் பண்ணிப்பாங்க. அட் த சேம் டைமில் அதில் வந்து சின்ன சின்ன பொருள் மூவ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் இதை யூசேஜுக்கு இந்த ஒரு பிக்கப் ட்ரக் மாடல்ன்றது நல்லாவே இருக்கும். பட் இது நம்ம மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குன்றது தான் தெரியல. பட் இருந்தாலும் பார்ப்போம் இந்த வெஹிக்கிளுடைய சேல்ஸ் எப்படி போகுதுன்றதை. சரிக்கே, பட் ஆனால் இந்த வெஹிக்கிளுடைய பர்போஸ்ன்னு பார்க்கும்போது மகேந்திரா ரியலி சூப்பராகவே இந்த ஒரு வெஹிக்கிளை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான நல்ல ஒரு அட்வென்ச்சர் டோனான ஒரு பிக்கப் ட்ரக் மாடல் இது. இதில்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், மொத்தம் உங்களுக்கு 3 வேரியண்ட்ஸ் வருது. ஆமாம், உங்களுக்கு ரீஃபு, ட்ரைலு, வேலின்ற மாதிரி மொத்தம் 3 வேரியண்ட்ஸ் வருது. இந்த ரீஃப்ன்ற மாடல் வந்து உங்களுக்கு பீச் தீமில் இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு வெஹிக்கிளுடைய கலர்ஸ் எல்லாமே அந்த ஒரு அக்வாரியம் பேஸ்டு கலர்ஸ்லேயும் உங்களுக்கு ஸ்லைட்லி அந்த ஒரு பீச் தீமில் இருக்கும். ட்ரைலுன்றது வந்து ரியலி ஒரு சூப்பராக அந்த ஒரு மிலிட்ரி கிரேடு மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு மேலே வந்து கேரியர், அதுக்கடுத்து அந்த ஒரு ஃபுட்போர்ட்ஸ்லாம் அந்த பைப்ஸில் வச்சு கொஞ்சம் ஸ்லைட்லி அந்த ஒரு மிலிட்ரி ஃபீல் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கும் இந்த ட்ரைலுன்ற மாடல். வேலின்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளானா இந்த 2 மாடல்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி விஷயங்கள் கம்மியாக இருக்கும். இது கொஞ்சம் அந்த ஒரு வேலி ஃபோக்கஸ்டு டிசைன், அதான் அந்த ஹில்ஸ் ஃபோக்கஸ்டு டிசைனாக இருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரிக்கே, இந்த விஷயங்கள்னு பார்த்தோன்னா முக்கியமான விஷயங்கள், டிசைன் நல்லா இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த இது டவுட்டும் இல்லை. நல்ல ஒரு புது மாதிரியான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டிசைனு, நல்லா பார்க்குறதுக்கு ஃபீச்சரிஸ்டிக்காகவும் நல்ல ஒரு இனோவேட்டிவான நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில்னு பார்த்தோன்னா இன்ஜின் ஆப்ஷன் 2 இருக்குது. ஒன்று 2 லிட்டருக்கான பெட்ரோல் டர்போ சார்ஜ் இன்ஜின், இன்னொன்று வந்து உங்களுக்கு 2.2 லிட்டருக்கான டீசல் எம்ஹாக் இன்ஜின்ன்ற மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இப்போதைக்கு இன்ஜின் ஆப்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த பெட்ரோல் இன்ஜின் போகிறீங்கன்றப்ப இதில் வந்து உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் ஆர் ஆட்டோமேட்டிக் 2 ஆப்ஷனும் இருக்குது. அதிகபட்சமாக 203 PS ஆஃப் பவரும் அதுக்கடுத்து 380 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ரியலி நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் நம்மளுக்கு டீசல் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தளவுக்கு அதிகபட்சமாக 175 PS ஆஃப் பவரும் 400 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. 2 வேரியண்ட்லேயும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கும் உண்டு, மேனுவலும் உண்டு. ரெண்டுமே 6 ஸ்பீடு தான் உங்களுக்கு, அப்படின்றப்ப ப்ராப்ளம் கிடையாது. பட் உங்களுக்கு பெட்ரோல் வேரியண்ட்லன்னு பார்த்தோன்னா ரியர் வீல் டிரைவ் ஆப்ஷன் மட்டும்தான், 4 வீல் கிடையாது. டீசலில் மட்டும்தான் உங்களுக்கு 4 வீல் கிடைக்குது. ரியலி இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கும் எந்த வித குறையும் இல்லை. நல்ல ஒரு ரேஞ்சிலே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பவரும் கொடுக்கும். அது இல்லாமல் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன்ன்றப்ப நீங்கள் ஒரு ரிலாக்ஸான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கிறப்ப நல்ல ஒரு மைலேஜும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இன்ஜின் தான் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த வெஹிக்கிள்ஸோடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இன்டீரியர்லாம் உங்களுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எப்படி எக்ஸ்டீரியரில் உங்களுக்கு டிசைன்ன்றது சூப்பராக இருக்கோ, அதே மாதிரி உங்களுக்கு இன்டீரியர்லேயும் பயங்கரமான ஒரு டிசைன் லாங்குவேஜ்ன்றது கிடைக்குது. அதுக்கடுத்து இதில் வந்து அந்த ஒரு எப்போது எல்லாரும் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு சன்ரூஃப், இப்போலாம் என்ன ஃபீச்சர் வருதோ என்னமோ அந்த ஒரு சன்ரூஃபை கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு அந்த ஒரு சன்ரூஃப்ன்றது கிடைக்குது. அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எல்இடி தான். உங்களுக்கு டிஎஃப்டி டைப்பில் வந்தது. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து நல்ல ஒரு லார்ஜரான வெர்டிக்கல் டச் ஸ்க்ரீன். வெர்டிக்கல்னால் உங்களுக்கு இந்த எம்ஜிலாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு டேபை எட்டு போய் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு வெஹிக்கிளில் அப் டு டவுன் நல்ல ஒரு பெரிய நல்ல ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், நல்ல ரேஞ்சான ஃபீச்சர்ஸை வந்து இதில் லோட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இதில் வந்து அடாஸும் கொடுத்துருக்காங்க. லெவல் 2க்கானது இருக்குன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு லேர்னர் சிஸ்டம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங்கும்ன்றது இருக்கும். ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங்னா எமர்ஜென்சி சப்போஸ் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ரன்னிங்கில் சடனாக கிட்ட வந்துடுச்சுன்றப்போ வெஹிக்கிளே ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பண்ணுற மாதிரி இந்த ஒரு அடாஸை டியூன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் இருக்குது. அது இல்லாமல் அந்த ஒரு 540 டிகிரிக்கான கேமரா அதுவும் இருக்குது. சேஃப்டிக்காக 6 ஏர் பேக்ஸ் அண்ட் ஏபிஎஸ் ப்ளஸ் இபிடி அந்த ஒரு ஃபீச்சர்ஸும் கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஃபீச்சர்ஸில் இப்போ இருக்கிற ரேஞ்சான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு லோட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் அண்ட் மற்ற எல்லா விஷயங்களையும் நல்லா ப்ராப்பராகவே பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இப்போதைக்கு இது மாதிரி ஓவராலாக கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். அது எல்லாத்தையும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இந்த வெஹிக்கிளோடைய லான்ச் எப்போன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 27 தான் ஏப்ரல் 27 ஏப்ரலில் வந்து இந்த வெஹிக்கிளோடைய லான்ச் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஈவெண்ட்டில் தான் இந்த வெஹிக்கிளை பற்றி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அது எக்ஷோரூம் ப்ரைஸ் ஸ்டார்டிங் பார்த்தோன்னா 19,79,900 அந்த ரேஞ்சு கிட்ட ஸ்டார்டிங் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படின்றப்ப ஒரு 20 லட்ச ரூபா கிட்ட எக்ஷோரூம் ஆன் ஆகுதுன்றப்ப ஓகே, ப்ரைஸிங்கும் அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி தான் எட்டு வந்திருக்காங்க. ஓவராலாக இந்த ஒரு புது ஸ்கார்பியோ லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் என்ன நினைக்க வேண்டியதாக கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ லேட்டர்.